யோசிச்சா வெறும் 10 செகண்டில் விட வரக்கூடியது தான் இவங்க ஒரு 10 நிமிஷம் பேசுகிறாங்க. இந்த அஸ்வர் பிரதர் ஒரு பேசினார், இப்ராஹிம் நபியிட ஒரு மேட்டர் உண்டு. என்ன சொல்கிறாரு? அடுத்ததாக நாங்கள் எங்களுடைய இரண்டாவது ஆதாரத்தை முன்வைக்கிறோம். என்ன ஆதாரம் என்றால், இறைவனுக்காக வேண்டி இறைவன் அல்லாதவைகள் ஏனைய கடவுள்களுக்காக படைக்கப்பட்ட படையல்கள், அது அறுக்கப்படுகின்ற பிராணியாக இருந்தாலும் சரி, அல்லது அறுத்தல் என்ற அந்த வார்த்தைக்கு உட்படாத காய்கறிகள் பல வகைகள் இது போன்றவையாக இருந்தாலும் சரி, அது ஹராம் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை மிக அழகாக சொல்லி காட்டுகிறான். அவர் பிறந்து வளர்ந்த சூழல், அந்த நேரத்தில் இருந்த சிலை வணக்கங்களுடைய ஆதிக்கம், இது போன்ற பல்வேறு விஷயங்களை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஃபத்தபி மில்லத இப்ராஹிம், இப்ராஹிமுடைய வழிமுறையை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நபிக்கும் அந்த கட்டளையாக சொல்லப்படுது. இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிற செய்தி ஒன்று நீங்க பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த சிலை வணக்கத்திலே ஊறி போயிருந்த இந்த மக்களை பார்த்து, இன்னா புராஉ மின்கும், உங்களை விட்டு நான் முற்றாக நீங்கி விட்டேன், மின் தூனில்லா, நீங்க அல்லாஹ் அல்லாஹ் வேற எதெல்லாம் வணங்கிட்டீங்க தானே, அந்த வகையில் நான் விட்டு விலகி கொண்டேன். அது மட்டும் இல்ல, வமிம்மா தஅபுதூன், நீங்கள் வணங்குகின்ற விஷயங்கள், அல்லாஹ் அல்லாதவைகள் நீங்க வணங்குறீங்க, அது மாத்திரம் இல்லாம நீங்க பொருட்களை கொண்டு வந்து அதிலே பூஜை செய்து வணங்குகிற விஷயம், இதை விட்டு நான் விலகி கொண்டேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றிலிருந்து நாம் ஒரு பாடத்தை ஒரு ஆதாரமாக வைக்கின்றோம். இன்னொரு வசனத்தை அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் என்றால், அஃபதஅபுதூன மின் தூனில்லாஹி மா லா யன்ஃபவுக்கும் ஷைஅன் வலா யதுர்ருக்கும், நீங்கள் பிரயோசனம் இல்லாத அல்லது உங்களுக்கு எந்த தீங்கையும் ஏற்படுத்த முடியாத இவைகளை நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? உஃபின் லக்கும் வலிமா தஅபுதூன், சி இவரை போய் நீங்க வணங்கிட்டீங்களே, உங்களுக்கும் இது உண்டாகட்டும். உஃபின், சி என்ற வார்த்தை அல்லாஹ் தஆலா பயன்படுத்துறான். நீங்க வணங்குற விஷயம் உங்களுக்கும் சி, இது என்ன வணக்கம் அப்பா என்று சொல்ற மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டு ஒதுங்கினார்களா இல்லையா? இவர்களுடைய வாதம் எப்படி இருக்குன்னு சொன்னா, அந்த அறுத்தல் என்ற அந்த விஷயத்துக்கு உள்ளடங்காத பழங்கள் காய்கறிகள் இவைகளை கொண்டு வைக்கிறது அது ஷிர்க், அது இணை வைப்பு தான். ஆனா அதுல வச்சு பூஜிக்கிறாங்களே, பரக்கத் நிறைஞ்சன்னு சொல்லி கண்டுகொள்றாங்களே, அது வந்துட்டு அதை சாப்பிடலாம், அதுல பிரச்சனை இல்லை, அது ஹராம் எல்லாம் இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க? உங்களை விட்டு நான் முற்றாக நீங்கி கொண்டேன், சி நீங்க என்னப்பா இதை வணங்குறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. எனவே இந்த செய்திகள் நமக்கு சொல்லுகிற பாடம் என்ன? அது மாத்திரமல்ல, தொடர்ந்து அல்லாஹு தஆலா இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில் நமக்கு சொல்லுகிற இன்னொரு செய்தி இருக்கிறது. அஃபரஅய்தும் மா குன்தும் தஅபுதூன், நீங்க யோசிச்சு பார்க்கலையா, நீங்க வணங்குகிற விஷயம், அன்தும் வஆபாவுக்கும் லக்தமுன், நீங்கள் உங்களுடைய மூதாதையர்களும் வணங்குகின்ற இந்த விஷயங்களை நீங்க யோசிச்சு பார்க்க வேணாமா என்று சொல்லிவிட்டு, ஃபஇன்னஹும் அதுவுன் லீ, அது எனக்கு எதிரானது, பகைமை உண்டாக்குகிற ஒரு விஷயம், இல்லா ரப்பல் ஆலமீன், அகிலத்தாரின் இரட்சகனாகி அல்லாஹுவை தவிர என்று அல்லாஹு தஆலா சொல்வதை நாம் இந்த வசனத்திலே பார்க்கிறோம். எனவே அவர் வணங்குகின்ற விஷயம், எந்த பொருளை வைத்து நாம் வணங்குகிறோமோ பூஜிக்கிறோமோ, இந்த விஷயத்தை விட்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒதுங்கினாங்களா, அல்லது அதை இது சாப்பிடலாம், இது நல்ல விஷயம் என்று அதை வாங்கி சாப்பிட்டார்களா, அவர்களுடன் இணக்கமாக ஐக்கியமாக நடந்து கொண்டார்களா என்கிற விஷயம் மிக தெளிவாக இருக்கிறது. இதை விட்டு ஒதுங்கிக் கொள்ள வேண்டும், இது நமக்கு தேவையில்லை, இது ஹராமான விஷயம் என்கிற இந்த படிப்பினையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு சொல்வதை நாம் பார்க்கிறோம். இப்ராஹிம் நபி சொல்றாங்க, நீங்கள் வணங்கியதிலிருந்து நான் விலகி கொண்டேன். என்ன அர்த்தம்? அவங்க வணங்குறத இவங்க வணங்க இல்லை, இவங்க எதையெல்லாம் கடவுள் என்று சொன்னார்களோ அதை கடவுள் இல்லை என்று நான் மறுக்கிறேன் என்பதைத்தான் அதிலிருந்து நான் விலகி கொண்டேன் என்று இப்ராஹிம் நபி சொல்றாங்க. அதை திங்காம இருக்கிறத பத்தி கதைக்கல, அந்த பொருட்களை நாங்கள் பயன்படுத்தாமல் இருப்பதை பற்றி அந்த வசனம் சொல்லவே இல்லை. இதை லேசா புரியலாம். எப்படி புரியலாம்? இப்ராஹிம் நபியோட காலத்தில் மக்கள் சூரியனை கடவுள் என்று சொன்னாங்க. அப்ப இப்ராஹிம் நபி
சூரியனை கடவுள் என்று சொல்வதிலிருந்து நான் விலகி அதை நான் கடவுள் என்று சொல்ல மாட்டேன், அல்லாஹ்வைத்தான் கடவுள் என்று சொல்வேன். அதுதான் அர்த்தம். இப்ப சூரியன் விட்டு விலகிறவங்க அர்த்தப்படி பார்த்தால் இப்ராஹிம் நபி சூரியன் விட்டு விலகிறோனும். சூரியன் விட்டு எப்படியாப்பா விலகிக்கிறது? விலகிக்கலுமா? இந்த உலகத்துல அடிப்படை சக்தி நான் பேசுறதுக்கு காரணமே சூரியன் தான். அது நீங்க விஞ்ஞானம் படிச்சா உங்களுக்கு தெரியும். உலகத்துல இருக்கிற அவ்வளவு அல்லாஹ் படைச்ச சூரியன் விளங்குதா? சூரியன்ல இருந்து எங்களுக்கு விலகி இருக்க இயலாது. அவன் எதையெல்லாம் வணங்குவான் எங்களுக்கு தெரியாது. ஆட்டை வணங்குவான், மாட்டை வணங்குவான், கோழியை வணங்குவான், சேவலை வணங்குவான். எப்படி விலகிக்கிறதுல இருந்து திங்கப்படாத அப்ப மாட்ட? என்ன ஒரு மடத்தனமா சிம்பிளான விஷயம் இது. அடுத்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்துக்கு வந்தாங்க. 64 இன்னா புராவு மின்கும், நாங்கள் உங்களை விட்டு விலகியவர்கள், வமிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ், நீங்க எதுக்கெல்லாம் இபாதத் செய்றீங்களோ அல்லாஹ்வை விட்டுட்டு அதை விட்டு விலகியவர்கள் என்று சொல்லி வச்சு, எனவே இந்த பூஜை செய்யற விஷயம் சிறுக்கு, அதை விட்டு விலகணும் என்றாங்க. ஆமா, பூஜை செய்யற சிறுக்கான காரியத்திலிருந்து விலக தானே சொல்றோம். அதை செய்ய சொன்னமா? செய்ய சொல்லவில்லை. விஷயம் என்ன? ஒரு சிறுக்கியத்தான காரியத்தின் அடிப்படையில் ஒரு உணவு தயாரிக்கப்பட்டால் அந்த உணவு எப்போது ஹராமாகும்? உணவை ஹராமாக்குவதாக இருந்தால் யார் ஹராமாக்கணும்? அல்லாஹ் ஹராமாக்கணும். அல்லாஹ் எப்படி, எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான்? இஹ்லால் செய்யப்பட்டவைகள் ஹராம். இஹ்லால் செய்யப்பட்டவைகள் என்றால் அறுத்தல் தான் அதனுடைய கருத்து. அந்த காலத்தில் உள்ள அறிஞர்கள், பொதுமக்கள், காஃபிர்கள் உட்பட அனைவரும் இஹ்லாலை அறுத்தல் என்று தான் முடிவெடுத்திருக்கிறார்கள். எனவே அந்த மக்களுடைய மொழிநடையில் இருந்து அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அவர்களுடைய பெயரை சொல்லி அறுத்தவை தான் எங்களுக்கு ஹராம் என்று நாங்கள் வாதிட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த காரியத்தை நாங்கள் நியாயப்படுத்தவில்லை. அதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப மேலதிகமான கேள்வி என்ன? சிறுக்காக கருதப்படுபவைகளை விட்டு நாங்கள் விலக வேண்டும் என்றால், சிறுக்காக கருதப்படக்கூடிய பல விஷயங்கள் உலகத்தில் இருக்குது. அதான் சூரியன், சந்திரன், தண்ணீர், மீன், கோழி, ஆடு, மாடு, நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையும் சிறுக்கிட நிலையில வச்சுதான் வணங்குறாங்க. அதை விட்டு விலகணும் என்று சொன்னா, இன்னும் சொல்ல போனால் காற்றை வணங்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். காற்றை வணங்கக்கூடியவர்களும் உலகத்தில் இருக்கிறார்கள். விலகி காட்டுங்க, எப்படி விலகுவீங்க? விலகுதல் என்றால் அதை இந்த மொத்த அண்டத்தையும் யூனிவர்ஸையும் வணங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் இயற்கையை வணங்குகிறோம் என்று மொத்த அண்டத்தை வணங்கக்கூடியவர்கள் யூனிவர்ஸை வணங்குகிறோம் என்றாங்க. விலகுங்கள் என்றால் எப்படி விலகிறது? அந்த வணக்கத்திலிருந்து விலகுவதா? அதை உபயோகிப்பதிலிருந்து விலகுவதா? உபயோகிப்பதிலிருந்து விலகுவதாக இருந்தால் அல்லாஹ் எதை உபயோகிக்க கூடாது என்றானோ அதை விட்டு விலக வேண்டும். இதை இவர்கள் புரியாமல் இருக்கிறார்கள். வாழைப்பழத்தை பூஜை செய்தால் வாழைப்பழத்தை விட்டு விலக வேண்டும் என்றால் வாழைப்பழத்தை அவங்க கடவுளாக்கிட்டாங்கன்றாங்க. கடவுளாக்கினாங்களா? தங்களுடைய மார்க்க ரீதியா இஸ்லாத்துல என்ன சொல்றதுன்றது சரியான புரிதல் இல்லை. இதுல மாற்று மதத்தவர்களுடைய விஷயத்தை கூட இவங்க ஆய்வு செஞ்சிட்டாங்களாம். அவங்க வாழைப்பழத்தை கடவுளுடைய அந்தஸ்தில் வைத்தொண்டால் பார்த்தார்களா? ஆதாரத்தை வைங்க, நீங்க அப்படி பார்த்தார்கள் என்பதற்கு ஆதாரம் வைங்க. அப்படி அவர்கள் பார்க்கவில்லை. அப்படி இருந்தால் பூஜை செஞ்ச வாழைப்பழத்தை சாப்பிடுவாங்களா? கடவுள் என்று பார்த்தாச்சு, கடவுளை தின்னுவாங்களாங்க? பூஜை செய்யப்பட்ட வாழைப்பழம் கடவுள். பூஜை செஞ்சுட்டு இந்த உனக்கு ஒரு வாய் எனக்கு ஒரு வாய், நான் ஒரு கடி கடவுளை கடிக்கிறேன், நீ ஒரு கடி கடவுளை கடி என்று வாழைப்பழத்தை கடிப்பாங்களா? சாப்பிடுவாங்களா? பூஜை செய்ததை இணையாக அவர்கள் வைக்கவில்லை. அந்த காரியத்தில் அவர்கள் இணை வைக்கிறார்களே தவிர அந்த உணவே இணைக்குரியதுதான், அதுவே இணைதான் என்று அவர்கள் நாடவில்லை.